ஓகே, இந்த கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எக்ஸலில் நிறைய ஃபார்முலாஸ், நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சாலும் பேசிக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை எப்படி டீல் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். டீல் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன? எளிய வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தனி வட்டி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லோன் நீங்கள் வாங்க போகிறீங்க பேங்க்கில், சரியா? யூ ஆர் கோயிங் டு கெட் லோன் அமௌண்ட் வந்து 1.5 லட்சம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லோன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வருஷம் அந்த லோன் நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசி முடிக்கிறீங்க. அப்போது எண்ட் ஆஃப் தி 7 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க, ஓவராலாக உங்களுடைய அமௌண்ட் என்னென்ற 2 விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? அதை ட்ரெடிஷ்னலாக எப்படி கண்டுபிடிக்கிறது? 7 வருஷம் இல்லையா? 1 2 3 7 வருஷத்துக்கு நம்ம போட்டுக்கலாம், சரியா? முதல் வருஷம் வந்து 1,50,000 என்ட்ரி பண்ணிட்டோம். 1,50,000 தான் லோன் அமௌண்ட், ரைட்டா? இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க சொல்கிறாங்க 7.5%. எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% அப்படின்றதுலாம் வரும், அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் டைரெக்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு இந்த வருஷம் முதல் வருஷம் நீங்கள் வந்து 11,250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வருஷம் நீங்கள் இப்போ கட்டுற அதே அமௌண்ட்டு தான் எல்லா வருஷமுமே வரப்போகுது. நான் கண்ட்ரோல் டே கொடுக்குறேன். எல்லா வருஷமுமே அதே அமௌண்ட்டு தான், நீங்கள் கடன் வாங்கின அமௌண்ட்டு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேம் தான். ஒவ்வொரு வருஷமுமே இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுமே சேம் தான், பர்சன்டேஜும் சேம் தான். இப்போ இதை மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 78,750 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் நீங்கள் 7 வருஷம் பே பண்ணியிருப்பீங்க. ஓவராலாக உங்களுடைய அமௌண்ட் என்னது? 1,50,000 வேறு இருக்கே இல்லை? அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணுற வர்ற அமௌண்ட்டு தான் உங்களுடைய ஓவரால் நீங்கள் ஃபைனலாக செட்டில் பண்ண போகிற அமௌண்ட், ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் பேயபிள். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இல்லை இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக 1,50,000 நீங்கள் இன்புட் பண்ணிவிடுங்க. ஹார்ட் கோடடாவோ இல்லைனா செலக்ட் பண்ணி இன்புட் பண்ணிவிட்டு இன்ட்டு 7.5 தான் உங்களுடைய 7% தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை வருஷம்? 7 வருஷம் இல்லையா? ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிடும், கரெக்டாக? 78,750 கிடச்சிருச்சு. அண்ட் உங்களோட ரியல் லோன் அமௌண்ட்டை நீங்கள் போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதாவது நீங்கள் இவ்வளோ கால்குலேஷனை ட்ரெடிஷ்னலாக பண்ணி இதை எடுக்கிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஒரு காலத்தில் அந்த புக்கிலலாம் எழுதுவாங்கள்ல, அவங்க இப்படி பண்ணியிருந்துருக்கலாம். பட் இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ் வெல் அஸ் குயிக்காக எப்படி முடிக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை, அதாவது ஒரே ஒரு ஃபார்முலா மொத்தமாக சேர்த்து மல்டிப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல், விச் மீன்ஸ் முதல்ல பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட்டு இன் பர்சன்டேஜ், அப்புறம் டென்யூர் இன் இயர். ஒருவேளை இது வந்து 0.5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 6 மாதம். அதையும் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் வருஷத்தில் தான் போடணும். 6 மாதம் ஒன்று 6ன்னு கீப் பண்ணக்கூடாது. 6 மாதம்னா 0.5 அப்படின்னு கீப் பண்ணணும், பேசிக். ஓகே, ஸோ ஓவராலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். லோன் நம்ம வாங்கும் பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கினா பெட்டர் இல்லை? கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு பேங்க்கெல்லாம் உங்களை கேட்பாங்க நிறைய டைமில். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வட்டி தருவோம், உங்களுக்கு ப்ராஃபிட்டு, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல சினாரியோ என்னென்னா, யூ ஆர் கோயிங் டு டெபாசிட் அமௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? லோன் கிடையாது, டெபாசிட் தான் பண்ண போகிறீங்க. அந்த டெபாசிட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 1.5 லட்சம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5. இன்ட்ரெஸ்ட் டென்யூர் அங்கே பார்த்த மாதிரியே 7 இயர்ஸ் தான். பட் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது, கூட்டு வட்டி. அது சிம்பிள், இது கூட்டு. லோன் வாங்குறதுக்கு சிம்பிள் ஈஸி. லோன் டெபாசிட் பண்ணுறோம் காசு அப்படின்னா நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் பெட்டராக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். என்எஸ்சி, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, என்எஸ்சின்னு இருக்குது. அதில் கூட இந்த காம்பவுண்டிங் கான்செப்டில் தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டிங் எப்படி ட்ரெடிஷ்னலாக டீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காம்பவுண்டிங்கை ஈக்குவல் டு முதல்ல வந்து ஒரு வருஷத்தில் அப்படின்ற இந்த கான்செப்டை நான் கொண்டு வரேன். ட்ரெடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவோம், அப்படி மாதிரி என்ட்ரி போட்டுப்போம். ஒவ்வொரு வருஷமும் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ரீகால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும் ட்ரெடிஷ்னலாக. ஓகே,
வட்டி வந்து 7.5% பர்சன்டேஜில் தான் கீப் பண்ணணும். பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு வருஷம் இல்லையா? ஓகே, இப்படி இருக்கட்டும். இந்த அமௌண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஒரு வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா வருஷமும் இதே இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு இல்லையா? பட் இங்கே கொஞ்சம் இது மாறும். செகண்ட் வருஷத்துக்குடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, தட் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னா இந்த 1.5 லட்சம் கிடையாது. இந்த அமௌண்ட்டையும் சேர்த்த ஒரு வேல்யூ தான் செகண்ட் வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 7.5% அப்படின்ற மாதிரி நீங்கள் வட்டி கால்குலேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ வரும்? இங்கே 11,000, இங்கே 12,000. இதே மாதிரி ஒரு வருஷமும் உங்களுடைய பிரின்சிபல், அதாவது ப்ரீவியஸ் இயரில் உள்ள பிரின்சிபல் அமௌண்ட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்ந்து உங்களுக்கு குமுலேட் ஆகிக்கிட்டே போகும் வட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கே. அதே மாதிரி ஒரு வருஷமும் வட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் உங்களோட பிரின்சிபல் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால. சரியா? இதே கான்செப்டில் நம்ம வந்து இந்த கால்குலேஷனை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேனுவலாகவே போட்டோம் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பிரின்சிபல் ஏறிக்கிட்டே போகுது, பிகாஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் ஆட் ஆகும். இந்த இடத்துல வந்து 13,000க்கு பதிலாக 13,900 வந்துருக்கு இல்லையா? அதே மாதிரி அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்? இந்த பிரின்சிபலையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் மாற போகிறது இல்லை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 15,000 உங்களுடைய வட்டி மட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த பிரின்சிபலையும் இந்த வட்டியும் ஆட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சேம் தான் இல்லையா? இந்த இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணி ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை ட்ரெடிஷ்னலாக பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்காக மெத்தடும் உங்களுக்கு வரும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரீவியஸ் பிரின்சிபலையும் கரண்ட் ப்ரீவியஸுடைய அந்த வட்டியும் ஆட் பண்ணும் பொழுது 23,000 வருது. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் வருஷம் நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக 98,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வேறு இருக்குது, 1.5 லட்சம் இல்லையா? இது இன்ட்ரெஸ்ட், இது அமௌண்ட்டு. ஸோ ஓவராலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுடைய பேயபிள் அமௌண்ட்டாக இருக்கும். பேயபிள். ஓகே, இப்போது இந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த அமௌண்ட் அதிகமாக வந்து பிகாஸ் நம்ம பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குமுலேட்டிவ் கான்செப்டில் வந்திருக்கு. நம்மளுடைய ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட்டையும் பேங்க் நமக்கு தரணும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை சேர்த்து அடுத்த வருஷத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நமக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தோணுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ், நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும், ஒருவேளை நம்ம வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. இப்போது இந்த கான்செப்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது உங்களுக்கு நல்லா இருக்காதுல்ல? அப்போ அது குயிக்காக போடுறதுக்கும் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவை பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது இது நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, 1.5 லட்சம். சரியா? தென் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், 1+ போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட்டுடைய பர்சன்டேஜ் வேல்யூ நீங்கள் கீப் பண்ணிக்கோங்க. 7.5% தான் உங்களுடைய ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? ஓகே, அந்த பர்சன்டேஜை கீப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 7, தட் இஸ் C7ன்றது பிரின்சிபல் அமௌண்ட், 1+ அப்படின்னு போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சன்டேஜை நம்ம கீப் பண்ணுறோம். தென் இந்த இடத்துல பவர்னு போடுவோம்ல, x⁻3னா x 3 டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் நம்ம இங்கே டீல் பண்ணுறதுக்கு இந்த கேப் சிம்பிளை கீப் பண்ணணும். இந்த இடத்துல டென்யூர் என்னன்றதை கொடுக்கணும். டென்யூர்ன்றது எவ்வளோ? 7 இயர்ஸ் இல்லையா? பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன், இந்த ஃபார்முலாவில் நான் போட்ட அவுட்புட்டும் இந்த அவுட்புட்டும் சேம், விச் மீன்ஸ் இவ்வளோ அவுட்புட் எடுத்து நான் கால்குலேட் பண்ணி ட்ரெடிஷ்னலாக இந்த இன்ட்ரெஸ்ட்டை டிரைவ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி ஓவராலாக இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொன்னதும், இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலாவில் அவுட்புட்டை கொண்டு வந்ததும் சேம் அமௌண்ட். இப்போது இந்த ஃபார்முலாவிலே இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஓவரால் அமௌண்ட், ரைட்டா? இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபார்முலா வச்சுக்கிட்டே. இந்த ஃபார்முலாவிலேயே கூட மைனஸ் பண்ணி நீங்கள் அடிஷ்னல் ஆர்குமெண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் இங்கேயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எப்படி டிரைவ் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்.
as well as இதை எப்படி குயிக்காக நம்ம ஃபார்முலா போட்டு ஈஸியாக எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மெத்தடை தெரிஞ்சாலே நீங்கள் இந்த கான்செப்ட்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தேவைகளுக்கும் வேறு எங்கேயாவது இந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆனாலும் நீங்கள் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஃபைலை உங்களுடைய ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காகவும் நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.